யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் பக்கம் நீதி இருக்கிறது என்று பார்த்து அந்த நீதியை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. இதுல உச்சநீதிமன்றத்தை பிடிச்சி பிராண்டுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தால் அவர் ஆளுநரை நோக்கி கேட்டிருக்கணும், ஏன் காலத்தாழ்வு செஞ்சீங்க? சட்டத்துல அவருடைய வரையறை என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அவங்க இந்த விளையாட்டை விளையாடுறாங்க, இந்த சேட்டையை செய்யறாங்க. அப்ப இதுல குடியரசுத் தலைவர் மிக மோசமாக அம்பலப்படுவார். வேண்டாம் பாருங்க, மிக உச்ச பொறுப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மாண்பு பொருந்திய பொறுப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கண்ணியமான பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதை கீழே இறக்கி அதனுடைய மாண்பை குலைப்பதுதான் பிஜேபியுடைய வேலை. அப்ப எவ்வளவு கீழே இறங்கி வர்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு இந்த பொறுப்பை விட, அதற்கு இருக்கக்கூடிய மாண்பை விட அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த வெறிகொண்ட சித்தாந்தம் அவங்களை வழி நடத்துது. இல்லை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இதை நீங்க விசாரிங்க அப்படிங்கிறாங்க. 5 நீதிபதிகள் அமர்வுக்கு போனா மட்டும் இதுல என்ன கிரவுண்ட் இருக்கு அவங்களுக்கு? ராமர் கோயில் வழக்குல நம்ம தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் சொன்ன மாதிரி எனக்கு கடவுள் வந்து சொன்னார் அதனால செஞ்சேன்னு வேணா ஏதாவது சொல்லலாம். ஆனா அம்பேத்கர் இயற்றி தந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, அதை பார்த்து சொன்னோன்னு கட்டாயமா சொல்ல முடியாது. எத்தனை பெஞ்சுக்கு போனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் தான். சட்டம் எழுதப்பட்டு விட்டது, வரையறுக்கப்பட்டு விட்டது, அதுல தெளிவா சொல்லப்பட்டு விட்டது யார் யாருக்கு என்ன பவர்னு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றமா, ஒன்றிய அரசினுடைய ஒரு கையாளாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளுநரா? உச்ச நீதிமன்றத்துக்கே அதிகாரம் இல்லை, நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம்னா சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, ஆளுநருக்கு தான் அதிகாரமா? கடந்த 4-5 தேர்தலாக பாமக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது. அப்ப தெளிவா நம்முடைய முதலமைச்சர் பாமகவுடைய வெயிட்டேஜ் என்ன, அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அவங்க இல்லாமலேயே எப்படி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும், அவங்க இல்லாமலே எப்படி தொடர்ந்து வெற்றி பெறணுங்கிற வித்தையை கற்று வச்சிருக்கிறார். அதனால இந்த படுத்துக்கிட்டே 50 தொகுதி ஜெயிக்கலாங்கிற ராமதாஸ் வித்தையெல்லாம் நம்ம முதலமைச்சர்கிட்ட இப்போ எடுபட மாட்டேங்குது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த அந்த ஆளுநருக்கு எதிரான அந்த வழக்கு மசோதாக்களுக்கு கால நிர்ணயம் செஞ்சு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு வழங்கினாங்க. அது எப்படி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் குடியரசுத் தலைவருடைய இந்த குறிப்புக்கு எனது கண்டனங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதில் என்னென்னா, இப்போ குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகளை கேட்குறாங்க. இதுக்கு உடனடியாக ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு வலதுசாரிகள் விமர்சிக்கிறாங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு அல்லது மாநில அரசுகள், ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர், ஒன்றிய அரசு, உச்ச நீதிமன்றம் இப்படின்னு ஒரு சுழற்சியில் உச்ச நீதிமன்றம் செய்த தவறு என்ன, மாநில அரசுகள் செய்த தவறு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த டிஸ்பியூட்டில் உச்சநீதிமன்றம் ஏதாவது சட்டமீறல் செய்திருக்கிறதா? இந்த டிஸ்பியூட்டில் மாநில அரசுகள், குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஏதாவது சட்டமீறல் செய்திருக்கிறதா? அல்லது சட்டமீறலை ஆளுநர்களும் குடியரசுத் தலைவரும் செய்திருக்கிறார்களா? யார் செய்திருக்கா? பிரச்சனைக்கு தொடக்க புள்ளி யார்? பிரச்சனைக்கு காரணம் யார்? இவ்வளவு பெரிய ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தரக்கூடிய அளவுக்கு உச்சநீதிமன்றத்துக்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது யார்? ஆளுநர்கள் கொடுத்தாங்க, குடியரசுத் தலைவர் அதற்கு துணை போனார். அதனால் உச்சநீதிமன்றத்திற்கு வேறு வழி இல்லை. மாநில அரசுகள் போய் உச்சநீதிமன்றத்திடம் முறையிடும் போது, தமிழ்நாடு அரசு போய் முறையிடும் போது அதில் 2 பக்கமும் வைக்கப்பட்ட வாதங்களை கேட்டு அந்த வாதங்களின் முடிவில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் பக்கம் நீதி இருக்கிறது என்று பார்த்து அந்த நீதியை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. இதில் உச்சநீதிமன்றத்தை பிடிச்சி பிராண்டுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? தப்பு செஞ்சது ஆளுநர்களை கேளுங்க, ஏன் தப்பு செஞ்சீங்கன்னு. ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய அரசாக இருந்தால், சட்டத்தை மதிக்கக்கூடிய அரசாக இருந்தால், அந்த குடியரசுத் தலைவர் தான் உறுதிமொழி எடுத்துக்கொண்டபடி சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தால் அவர் ஆளுநரை நோக்கி கேட்டிருக்கணும், ஏன் காலத்தாழ்வு செஞ்சீங்க? நம்ம ஏதாவது அப்படி காலத்தாழ்வு செஞ்சுருக்கோமா பாஜக அரசு ஏற்றி அனுப்புகிற மசோதாக்களில் அப்படின்னு நினச்சி பார்க்கணும்ல. இந்த குடியரசுத் தலைவர் நள்ளிரவுலாம் அனுமதி கொடுக்குறாங்கல்ல, ஒப்புதல் கொடுக்குறாங்கல்ல சட்டத்துக்கு. வக்ஃபு சட்டம் எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படுது. எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்க? விடிய காலையில் பார்த்தா குடியரசுத் தலைவர் ஒப்புதல்னு செய்தி வருது. இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு சட்டப்படி கொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு இடஒதுக்கீட்டை ஏதாவது கொறி போட்டாங்களா? நான் சட்ட அறிஞர்கள்ட்ட கருத்து கேட்டுட்டு தான் இது நான் ஒப்புதல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சாங்களா? கொறி போட்டாங்களா? எதுவுமே கிடையாது.
எத்தனை சட்டங்களை சட்டத்தை மீறி இந்த ஒன்றிய அரசு இயற்றும் போதெல்லாம் அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காம உடனடியாக கையெழுத்து போட்டு அனுப்பக்கூடிய இந்த குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு அரசு அனுப்பியிருக்கிற நீட்டு விலக்கு மசோதாவுக்கு ஏன் கையெழுத்து போட மாட்டாங்க? கேட்டால் என்ன சொல்கிறாங்க? உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயம் அது, நீட்டு வேணும்னு சொன்னது உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தை மீறி நான் எப்படி கையெழுத்து போட முடியும், எப்படி குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவார் அப்படிங்கிறதான ஒன்றிய அரசு வாதமாக இருக்குதுல. நீட்டு விலக்கு மசோதாவில் ஏன் முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம என்ன கிரவுண்டில் கேட்குறோம்? 50 விழுக்காட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தான் சொல்லிச்சு. ஆனால் அதை மீறி அந்த வரம்பையும் தாண்டி தமிழ்நாடு 69 விழுக்காட்டு இடஒதுக்கீடு சட்டம் இயற்றணும். அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69 விழுக்காட்டு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் விதித்த 50 விழுக்காட்டு வரம்பை தாண்டுது அப்படிங்கும்போது அது சட்ட மீறல் ஆயிடுது. அதாவது உச்சநீதிமன்றத்தையே மீறின ஒரு விஷயமா மாறிடுது. அந்த இடத்துல இப்போ நமக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நம்ம அட்டவணையில் ஏற்ற சொல்கிறோம். அட்டவணையில் ஏறுது. ஏற்றின பிறகு அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். யார் ஒப்புதல் அளிக்கணும்? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கணும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். உச்ச நீதிமன்றத்தினுடைய வரம்பை தாண்டி குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு அரசினுடைய 69 விழுக்காடு சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். அதனால தான் இன்னைக்கு நமக்கு சட்ட பாதுகாப்பு கிடைச்சிருக்குது. அப்படி ஒரு முன்னுதாரணம் நமக்கு இருக்கிறதுனால அதை காட்டி நம்ம என்ன சொல்றோம்? இதுல உச்ச நீதிமன்றமே நீட்டு வேணும்னு சொன்னாலும் கூட சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு, ஒன்றிய அரசுக்கு உண்டு. அதனால இந்த நீட்டு விலக்கு மசோதாவை சட்டமன்றம் இயற்றி அனுப்பி இருக்கிறோம், இதுக்கு நீங்க ஒப்புதல் கொடுங்கன்னு கேட்கிறோம். ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறார். கொடுக்க மறுத்துட்டு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்றத்தை எப்படி நான் மீற முடியும்னு கேட்கிறார். அப்ப உச்ச நீதிமன்றத்தை மீற முடியுமா, மீற மாட்டோம் என்று அந்த நீட்டு விலக்கு மசோதால ஒரு காரணமே இல்லாத காரணத்தை சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவரும் ஒன்றிய அரசும் இப்போ உச்ச நீதிமன்றத்தையே கேள்வி கேட்கறாங்க. இல்ல, சரியான கேள்வி தானே கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? சட்டத்தில் இல்லாத கால நிர்ணயத்தை ஒரு உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நிர்பந்திக்கப்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இதுக்கே முதல்வர் கொந்தளிக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் ஒரு மாநில அரசுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கா இல்லையா சட்டம் இயற்றுவதற்கு? கால நிர்ணயம் கொடுக்கல. சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கல. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சட்ட வரம்புக்கு உட்பட்டுத்தான ஒரு மாநில அரசு சட்டத்தை இயற்றுது. அதை ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கணும்னு சொல்லுது. ஆளுநருக்கு அனுப்புது மாநில அரசு. ஆளுநர் அதை வாங்கி ஒப்புதல் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும்ல, கொடுக்கணும். கொடுக்க மறுக்கிறார். கொடுக்க மறுக்கும்போது அதை மறுத்துட்டேன்னு சொல்ல மறுக்கிறார். அதை மறுத்துட்டேன், கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல மறுக்கிறார். கொடுக்க முடியாதுன்னு அவரால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு கிரவுண்ட் அவருக்கு இல்லை. திருப்பி அனுப்ப முடியும், விளக்கம் கேட்க முடியும். அப்போ அப்படி இருக்கும்போது சட்டத்தில் அவருடைய வரையறை என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அவங்க இந்த விளையாட்டை விளையாடுறாங்க, இந்த சேட்டையை செய்கிறாங்க. இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விளையாட்டு. அதனால தான் அவங்க காலத்தாழ்வு அப்படிங்கிற அந்த விஷயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மாநில அரசுகளை பழி வாங்குறது. குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் தான் இந்த பிரச்சனை நடக்குது. எங்கேயாவது பாஜக ஆளும் மாநிலங்களில் அந்த அரசுகள் இயற்றி அனுப்பிய சட்டங்களை அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாநில அரசுக்கும் அந்த ஆளுநருக்கு இடையில டேர்ம்ஸ் சரியில்லைன்னு ஒரு இடத்த காட்டுங்க, ஒரு மாநிலத்தை காட்டுங்க. ஒன்றிய அரசு இயற்றி அனுப்பக்கூடிய சட்டங்களை இதே மாதிரி குடியரசுத் தலைவர் கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறாரு, முடிவு எடுக்காமல் வச்சிருக்கிறாரு, காலத்தாழ்வு செய்கிறாருன்னு ஒரு குறிப்பு காட்டுங்க. இந்த 10 ஆண்டுகளில் 3வது முறை மோடி அரசு அமைந்து விட்டது. ஒரு குடியரசுத் தலைவராவது மோடி அரசு ஏற்றி அனுப்பிய ஒரு மசோதாவை கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க, விளக்கம் கேட்குறாங்க. ஏதாவது நடந்திருக்கா? அதான் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசு சட்டத்துக்கு உட்பட்டு சட்டங்களை இயற்றி அனுப்புது. மோடி அரசு இயற்றி அனுப்பிய சட்டங்கள்லாம் சட்டப்படியானதே கிடையாது. இடபிள்யூஎஸ் சட்டப்படியானது கிடையாது. காஷ்மீர் மாநிலத்தினுடைய 370 பிரிவு நீக்கம் சட்டப்படியானது கிடையாது. ராமர் கோயில் கட்டப்பட்டது சட்டப்படியானது கிடையாது. அதுலாம் சட்டத்தை மீறி செய்யப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. கேள்வி கேட்கிறாருன்னா கேள்வி கேட்கலாம். நீதிமன்றமே அதில் கேள்வி கேட்டிருக்க முடியும். குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்க முடியும். வேளாண் சட்டத்தை பின்வாங்கினாங்களா? ஏன் பின்வாங்கினீங்க? ஒன்றிய அரசு இயற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தது தானே, ஏன் பின்வாங்கினீங்க? நீங்கள் இயற்றிய சட்டத்தில் ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு? அப்போ அது மக்கள் விரோத சட்டம், அதனால தான் பின்வாங்கினாங்க, எதிர்ப்புக்கு பணிந்தார்கள். அப்போ மக்கள் விரோத சட்டம் தெரிந்தும் கூட குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு. அப்போ மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறீங்க, சட்டப்படி இயற்றப்படாத சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறீங்க, சட்டத்தை மீறி செய்யப்பட்ட சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறீங்க. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, மக்களை பாதிக்கிற ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்றி அனுப்பியிருக்குன்னு ஒரு சட்டம் சொல்லுங்க. மக்களை பாதிக்கிற சட்டமாக இருந்தால்
தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதற்கு எல்லா கட்சிகளுடைய ஆதரவு கிடைக்காது. ஆனா எதிர்க்கட்சியான அதிமுகவின் ஒப்புதலோடு நீட்டு விலக்கு மசோதா நிறைவேறுது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் ஆதரவோடு நிறைவேறுது. திமுக கூட்டணியில் இல்லாத பாமகவின் ஆதரவோடு நிறைவேறுது. எத்தனை சட்டங்கள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் எல்லாமே எல்லா கட்சிகளும் ஆதரித்து இயற்றப்பட்ட மசோதாக்கள். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள்லாம் எல்லா கட்சியினுடைய ஆதரவோடு இயற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்கள். அப்போ எல்லாரும் ஏற்கும்படியான சட்டத்தை ஏற்றி அனுப்புறோம். சட்டத்தை எந்த வகையிலும் மீறாத சட்டங்களை ஏற்றி அனுப்புறோம். மரபை பின்பற்றுறோம். உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களினுடைய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றுறோம். எல்லாத்தையும் பின்பற்றி நம்ம ஏற்றி அனுப்புகிறோம். இப்படி ஏற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்கள்லாம் ஒன்றிய அரசு இயற்றிய மசோதாக்கள்லாம். அப்போ அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறீங்க, இதுக்கு ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறீங்க. ஒப்புதல் கொடுக்காம காலத்தாழ்வு செய்கிறீங்க. இப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றம் என்ன செய்யும்? 2 பக்கமும் கூப்பிட்டு விசாரிக்குது. என்ன பிரச்சனை? நீங்கள் என்ன ஒழுங்காக தானே சட்டம் ஏற்றிருக்கீங்க? ஏதாவது வரம்பு மீறி இருக்கீங்களா? ஏதாவது சட்டத்தை மீறி இருக்கீங்களா? ஒரு சட்டத்தை மீறலை. நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சட்டத்தை ஏற்றி அனுப்பியிருக்கோம். ஆளுநருக்கு அனுப்பணும்னு சட்டம் சொல்லுது, அனுப்பியிருக்கோம். ஆளுநர் தான் முடிவெடுக்காமல் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் என்ன செய்யும்? என்ன செய்யணும்? உச்சநீதிமன்றத்துக்கே வேறு வழி கிடையாது. ஆமாம், ஆளுநர் செய்கிறது சரிதான் உச்சநீதிமன்றம் சொல்லணுங்கிறாங்களா குடியரசுத் தலைவர்? இல்லை, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இதை நீங்கள் விசாரிங்க அப்படிங்கிறாங்க. 5 நீதிபதிகள் அமர்வுக்கு போனால் மட்டும் இதில் என்ன கிரவுண்ட் இருக்குது அவங்களுக்கு? ஆளுநருக்கு இதில் என்ன கிரவுண்ட் இருக்குது? ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா? 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ராமர் கோயில் வழக்கில் நம்ம தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் சொன்ன மாதிரி எனக்கு கடவுள் சொன்னார் அதனால செஞ்சேன்னு வேணா ஏதாவது சொல்லலாம். ஆனால் அம்பேத்கர் இயற்றி தந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, அதை பார்த்து சொன்னோன்னு கட்டாயமாக சொல்ல முடியாது. ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு நான் கடவுள் சொன்னார் அதனால தமிழ்நாடு அரசினுடைய மசோதாக்கள்லாம் செல்லாது, ஆளுநர் செஞ்சது தான் சரின்னு வேணா சொல்லலாம், கடவுள் சொன்னார்னு. ஆனால் சட்டம் சொல்லியது அதனால் நாங்கள் ஆளுநருக்கு தீர்ப்பு கொடுக்குறோம், ஆளுநர் செய்தது சரின்னு நீதிமன்றத்தால் சொல்ல முடியாது. எத்தனை பெஞ்சுக்கு போனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் தான். சட்டம் எழுதப்பட்டு விட்டது, வரையறுக்கப்பட்டு விட்டது, அதில் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது யார் யாருக்கு என்ன பவர்னு. அப்போ சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ துணை குடியரசுத் தலைவர் கேட்டாரா, உச்சநீதிமன்றம் என்ன நாடாளுமன்றத்தை விட பெரியதா, யாருக்கு சுப்பீரியர் பவர்னு பார்ப்போமா அப்படின்னு கேட்டார்ல. அப்போ நாடாளுமன்றத்துக்கு தான் சுப்பீரியர் பவர், உச்ச அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் அவர் சொல்கிறார். அப்போ அதுதானையா சட்டமன்றத்துக்கும்? அப்போ அதே தானே சட்டமன்றத்துக்கும்? அப்போ சட்டமன்றமா ஆளுநரா அப்படின்னு பார்த்தா யாருக்கு அதிகாரம்? யார் சுப்பீரியர்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றமா, ஒன்றிய அரசினுடைய ஒரு கையாளாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளுநரா? யாருக்கு அதிகாரப்பா? உச்ச நீதிமன்றத்துக்கே அதிகாரம் இல்லை, நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம்னா சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, ஆளுநருக்கு தான் அதிகாரமா? உச்ச நீதிமன்றத்துக்கே அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப ஆளுநருக்கு மட்டும் அதிகாரம் இருக்கா? அப்போ ஆளுநர் என்பவர் ரப்பர் ஸ்டாம்ப், போஸ்ட்மேன். மாநில அரசு சொல்லக்கூடிய சொல்லை கேட்க வேண்டிய, கேட்டு நடக்க வேண்டிய, அதற்காக அரசியலமைப்பு சட்டத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர். அவ்வளவுதான் அவருக்கு அதிகாரம். எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரம் இருந்தால் அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பார். அதிகாரம் இருந்தால் அவர் போய் உச்ச நீதிமன்றத்தில் வாதம் வைத்திருப்பார். அதிகாரம் இருந்திருந்தால் ஆமா அதிகாரம் இருக்குன்னு தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கும். எதுவுமே நடக்கலையே. அவங்களே எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லலையே, சொல்ல முடியாத. நான் செஞ்சது சரிதான் ஆளுநரை சொல்லுங்க. நான் இந்த லீகல் கிரவுண்ட்ல இருந்துதான் இதை செஞ்சேன், இதையே நீங்க தவறுன்னு சொல்றீங்கன்னு உச்ச நீதிமன்றத்தை கேட்க சொல்லுங்க. இப்ப குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காரா 14 கேள்வியில? சட்டப்படிதானே ஆளுநர்கள் செய்தார்கள், எந்த சட்டத்தை மீறி செய்தார்கள் அப்படின்னு சொல்லுங்க, வாதம் வைக்க சொல்லுங்க. என்ன சட்டம் இருக்கு? கால நிர்ணயம் இல்லை என்கிற ஒரு காரணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு மாநில அரசு அவமதிப்பீங்களா? அது நடக்காது, அது முடியாது. அதனால தான் உச்ச நீதிமன்றமே என்ன பண்ணது, உச்ச நீதிமன்றமும் அவங்க ஒரு சட்டத்தை இயற்றலை. இப்போ நாடாளுமன்றமா உச்ச நீதிமன்றமானு பிஜேபிக்காரங்க கேட்குறாங்களே, நாடாளுமன்றம் தானே சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்றது, உச்ச நீதிமன்றம் எப்படி இந்த கால நிர்ணயத்தை செய்து யார் அதிகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்களே. உச்ச நீதிமன்ற சட்டத்தை இயற்றலை, மாநில அரசு சட்டமன்றம் தான் சட்டத்தை இயற்றி அனுப்பியிருக்கிறது 10 மசோதாக்களை. அதுல ஆளுநர் முடிவெடுக்கவில்லை, அதுல குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கவில்லை என்னும் போது அவங்க முடிவெடுக்காத நிலையில் மாநில அரசு இயற்றிய சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காத நிலையில், ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் பொறுத்து பார்த்து
உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, சட்டப்படியான ஒரு தீர்வை வழங்க வேண்டிய நெருக்கடியில் நின்று என்ன செய்யுதுன்னா தங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அவ்வளோதான். இது சட்டப்படி சரியானது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தவறு. இதில் எந்த சட்டப்பூர்வமான நியாயமும் இல்லை குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ. ஏன்னா நீங்கள் வேற எந்த ஒரு பிஜேபி ஆளும் மாநிலத்திலையும் இப்படி எதையும் நிறுத்தி வைக்கல, குடியரசுத் தலைவர் இப்படி எதையும் நிறுத்தி வைக்கல. ரொம்ப பர்டிகுலராக பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இந்த சிக்கல் இருக்கு. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பார்க்குது, இது முழுக்க அரசியல், இது அரசியல் நடக்குது. இதில் குடியரசுத் தலைவரும் ஆளுநர்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதி எடுத்துக்கொண்டு அந்த பொறுப்பில் இருப்பவர்கள். அந்த பொறுப்புக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு. ஆனால் அந்த மாண்பை குலைக்கிறார்கள் இவர்கள், அந்த கண்ணியத்தை குலைக்கிறார்கள் இவர்கள். அந்த இடத்துல உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வரம்பை நிர்ணயம் செய்கிறது, ஒரு கால நிர்ணயத்தை செய்கிறது. அப்போ இதுக்கு காரணம் யார்? இதுக்கு காரணம் நீங்கள், உங்களுடைய தவறான நடவடிக்கைகள், உங்களுடைய ஒரு சார்பு நடவடிக்கைகள், உங்களுடைய ஜனநாயக விரோத நடவடிக்கைகள். இதுதான் இதுக்கு காரணமாக அமைஞ்சதே தவிர உச்சநீதிமன்றம் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இடையில குறுக்க வந்து நான் தான் சூப்பர் பவர், உனக்கு நான் கால நிர்ணயம் பண்ணுவேன்னு சொல்லி வம்படியாக வந்து செய்யலை. உச்சநீதிமன்றம் வம்படியாக வந்து மூக்கை நுழைக்கவில்லை. உச்சநீதிமன்றம் தனக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ரேர் கேஸில் ரேரஸ்டாக எப்போவாவது அதை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் இதை செஞ்சுருக்காங்க. எப்படி பேரறிவாளன் வழக்கில் அவரை விடுவிப்பதற்கு எந்த விதமான சட்ட தடையும் கிடையாது, எந்த வழக்கும் குறுக்க கிடையாது, எதுவுமே இல்லாத நிலையில் மாநில அரசு முடிவெடுத்து அவரை விடுவிக்கலான்னு சொன்ன பிறகு விடுவிக்க மறுத்தார் ஆளுநர் என்னும்போது உச்சநீதிமன்றம் நீங்கள் முடிவெடுக்கலைன்னா நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லி முடிவெடுத்து திறந்து விட்டாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம். அந்த அதிகாரத்தை அவர்கள் எப்போவாவது பயன்படுத்துகிறார்கள். ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, பயன்படுத்தக்கூடிய இடத்துல அந்த நெருக்கடிக்கு ஆளுநர்கள் தள்ளுகிறார்கள். ஒரு மாநில அரசு முடிவெடுத்து வெளியே விடலான்னு சொன்னதுக்கு பிறகு வெளியே விடப்படணும், அவ்வளோதான் சட்டம். அதை மீறி ஒரு சட்டம் இல்லை. நான் விடமாட்டேன்னு சொல்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பார்க்குது, இதில் சட்டப்படி தானே நம்ம பார்க்க முடியும். சட்டத்தில் இல்லாத ஒரு சிறப்புரிமை எதுவும் ஆளுநருக்கு இருக்கா? இல்லை. அவரால் இதை நிறுத்தி வைக்க முடியுமா? நிறுத்தி வைக்க முடியாது. அவங்களால இவங்களை உள்ளே வச்சிருக்க முடியுமா? முடியாது. மாநில அரசு முடிவெடுத்தாச்சு, வெளியே விடணும்னா வெளியே விடணும். ஏதாவது சட்டத்தடை இருந்தால் நீதிமன்றம் அதை பிடிச்சிக்கும். சட்டத்தடை இருக்கும்போது எப்படி வெளியிட்டீங்க, எப்படி விடுதலை பண்ணணும்னு கேட்குறீங்க அப்படின்னு நீதிமன்றம் மாநில அரசை பார்த்து கேட்கும். ஆனால் மாநில அரசை பார்த்து கேட்பதற்கு ஒன்றுமே இல்லாத இடத்துல ஆளுநர் வம்படியா வேணும்னு தான் ஏற்றுக்கொண்ட கருத்தின் அடிப்படையில் இதில் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பார்த்து தான் வெளியே விட்டது. அதே தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அப்போ இதில் குடியரசுத் தலைவர் மிக மோசமாக அம்பலப்படுவார். வேணா பாருங்க, அம்பலப்படுவார். மிக உச்ச பொறுப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மாண்பு பொருந்திய பொறுப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கண்ணியமான பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதை கீழே இறக்கி அதனுடைய மாண்பை குலைப்பது தான் பிஜேபியுடைய வேலை. பிரதமருக்குரிய கண்ணியத்தோடைய நடக்கிறார். குடியரசுத் தலைவர் இன்னைக்கு குடியரசுத் தலைவருடைய கண்ணியத்தோடைய நடக்கிறார், அந்த மாண்போடைய நடக்கிறார். அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள் அந்த மாண்போடைய நடக்கிறாங்க. ஒரு ஒன்றிய அமைச்சர் என்ன பேசி வச்சிருக்கிறாரு, ஒரு இராணுவ வீரரை இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு எதிரிகளை குலை நடுங்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி காட்டி இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை, குறிப்பாக ஒரு முஸ்லிம் என்பதனால அந்த பெண்ணை எப்படி பிஜேபி சித்தரிக்குது, தீவிரவாதிகளின் சகோதரி அப்படின்னு பேசக்கூடிய இடத்துக்கு ஒன்றிய அமைச்சர்கள் வந்திருக்காங்க. ஒன்றிய அமைச்சரவை, ஒன்றிய அமைச்சர் என்கிற அந்த பொறுப்புக்கு இது மாண்பா? அப்போ எவ்வளவு கீழிறங்கி வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பொறுப்பை விட, அதற்கு இருக்கக்கூடிய மாண்பை விட அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த வெறிகொண்ட சித்தாந்தம் அவங்களை வழி நடத்துது. அதுதான் எல்லா இடத்துலையும் வெளிப்படுமே தவிர இந்த பொறுப்பு வெளிப்படாது, இந்த மாண்பு வெளிப்படாது. அந்த வெறி தான் வெளிப்படும். அதுதான் மோடிக்கும் வெளிப்படுது, அதுதான் அமித்ஷாக்கும் வெளிப்படுது, அதுதான் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு வெளிப்படும். ஏன்னா அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆள் தானே. அவங்க சொல்லக்கூடிய சொல்லை கேட்பதற்காக இந்த விளிம்பு நிலை மக்கள்ல இருந்து பிடிச்சிட்டு போய் உச்ச பொறுப்பில் அமர வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆள் தானே. அவர் இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக சிந்திப்பாரா? பழங்குடியினர்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டதுனால மணிப்பூர் பழங்குடியின மாநிலம் பற்றி எரியும் போது இந்த குடியரசுடைய ரோல் என்ன, அதை பற்றி ஏதாவது கருத்து சொன்னாரா? கவலைப்பட்டாரா? கிடையாது. அப்போ அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறவர் அவர்கள் சொல்லை கேட்பார். அவர்கள் சித்தாந்தத்தை உள்வாங்கி வெளிப்படக்கூடியவர்கள் அப்படித்தான் வெளிப்படுவாங்க.
நாம் இதை தொடர்ந்து சட்ட ரீதியில் எதிர்கொள்வோம். இன்றைக்கி மாநில அரசு, குறிப்பாக முதலமைச்சர் மிக கடுமையான எதிர்வினையை செய்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டாலும் அதற்கு உரிய சட்ட விளக்கத்தை தமிழ்நாடு அரசு வைக்கும், மாநில அரசுகள் வைப்பாங்க. இது ஏற்கனவே உச்சநீதிமன்றமே இதற்கு அப்பப்போ பதில் சொல்லிருச்சு. இது திரும்ப எடுத்து இதை விவாதிக்க வேண்டிய, பேச வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னா குடியரசுத் தலைவர் இன்னைக்கு எழுப்பியிருக்கக்கூடிய 14 கேள்விகளும், அந்த அவர் விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பல வழக்குகளில் அவ்வப்போது உச்சநீதிமன்றத்தால் தெளிவுபடுத்தப்பட்டவை. புதுசாக அதுக்கு வழக்கை எடுத்து வச்சுக்கிட்டு தான் பதில் சொல்லணுங்கிற அவசியம்லாம் உச்சநீதிமன்றத்துக்குமே கிடையாது. இதுக்கு ரிஜெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் பாமக அந்த சித்திரை முழுநிலவு மாநாடு போட்டிருந்தாங்க. 2026 தேர்தல் கூட்டணியில் பாமக எந்த பக்கம் போகும்னு அந்த கட்சிக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. இல்லை, ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு, படுத்துக்கிட்டே 50 தொகுதிகளை எப்படி ஜெயிக்கலாங்கிற வித்தையை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. அவருடைய இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதே காலகட்டத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்களும் பல்வேறு மாநாடுகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்களும் தேர்தல் அரசியலில் களமாடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பற்றி இதே பாமக எவ்வளவு எதிர்மறையான சித்திரத்தை பொதுவெளியில் வரைஞ்சாங்க, எவ்வளவு மோசமாக எங்கள் தலைவரை சித்தரித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு கருத்தின் அடிப்படையில் மாநாடு போடுறோம், ஒரு கருத்தியல் சார்ந்த அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறோம். மதச்சார்பின்மை பாதுகாப்பு பேரணின்னு இப்போ அறிவிச்சிருக்கோம். திருச்சியில் மார்ச் 31 வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்தும் மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும் வலியுறுத்தியும் ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி மக்களை திரட்டுறோம், ஒரு கொள்கையை முன்னிறுத்தி திரட்டுறோம். அதுவும் மதச்சார்பின்மையை காப்பாற்றணும், எங்கள் சாதியை காப்பாற்றணும், சாதி வெறி ஊட்டி ஒரு மக்களை திரட்டணும்னு இல்லாமல் மக்களை எஜுகேட் பண்ணுறோம். மக்களை நாட்டை பாதுகாப்பதற்காக அழைக்கிறோம். மக்கள் வர்றாங்க, திரண்டு வர்றாங்க. ஏற்கனவே தேசம் காப்போம் மாநாடு நடத்தினோம், குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து மாநாடு நடத்தினோம். ஒவ்வொரு பொருளில் ஒவ்வொரு மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். அதுக்கு அந்த இளைஞர்களை, தொண்டர்களை பயிற்றுவிக்கிறார் எங்கள் தலைவர். நேற்று திருச்சியில் மண்டல ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்துச்சு. இந்த பேரணிக்கு எப்படியெல்லாம் நம்ம தயாராகணும், இந்த பேரணியினுடைய முக்கியத்துவம் என்னென்னு எங்கள் தலைவர் வகுப்பெடுக்கிறார். மதச்சார்பின்மைன்னா என்ன, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில நடந்த உரையாடல்கள்னால் என்ன, காந்தியை ஏன் ஆர்எஸ்எஸ் எதிரியாக பார்த்துச்சு, கோட்சே ஏன் காந்தியை கொன்னா, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்ன, காந்தி எப்படிப்பட்ட ஒரு சனாதனியாக இருந்தாலும் மதச்சார்பின்மை கோட்பாட்டில் அவர் எவ்வளோ உறுதியாக இருந்தார், அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, எந்த புள்ளியில் அவங்க இணைகிறாங்க, எவ்வளவோ முரண்பாடுகள் இருந்தாலும் எந்த புள்ளியில் அவங்க இணைகிறாங்க, நேருவுக்கும் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை அது எந்த இடத்துல அப்படின்னு நேற்று விளக்குறார். அப்போ தொண்டர்களை பயிற்றுவிக்கிறதும் தொண்டர்களை கொள்கை பூர்வமாக வார்த்தெடுக்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை. அந்த வேலையை நாங்கள் இன்றைக்கி சிறப்பாக செய்கிறோம். அதனால் எங்கள் கட்சி அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் ஆழமாக வளர்கிறது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சி ஏறுமுகத்தில் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு காலத்தில் தனித்து நின்றே 4 தொகுதிகளை வென்ற, தனித்து நின்றே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பாமக இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குது? ஒரு மாநாட்டை கூட அவர்களால் கொள்கை பூர்வமாக நடத்த முடியல. சமூக நீதி அந்த சித்தாந்தம் சார்ந்து அவங்களால் நடத்த முடியல. மேடையில் என்ன பேசுனாங்க? சமூக நீதி சார்ந்து எதுவும் பேசுனாங்களா? இன்றைக்கி தனியார் துறையில் இடஒதுக்கீடு குறித்து எதுவும் பேசுனாங்களா? இன்றைக்கி இடஒதுக்கீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து குறித்து எதுவும் பேசுனாங்களா? ஒன்றிய அரசினுடைய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், அவங்க அதை இழுத்தடிக்கிற விதம், இதையெல்லாம் பற்றி எதுவும் பேசுனாங்களா? அப்போ முழுக்க முழுக்க அப்பா மகன் சண்டை. அப்போ கொள்கையை விட்டுட்டு குடும்ப அரசியல்னு சுருங்கி போய் அந்த குடும்ப அரசியலுக்கு உள்ளேயே ஒரு பெரிய முரண்பாடு இன்னைக்கு வெளிப்பட்டு தொண்டர்கள்லாம் சோர்ந்து போய் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு முட்டு சந்துக்குள்ளே பாமக நிற்கிது. இது ஏன்னா அவர்கள் அசல் எதிரியை விட்டு இல்லாத ஒரு போலியான எதிரியை காட்டி மக்களை ஏமாற்றியதனுடைய விளைவு. விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு எதிரி கிடையாது, பட்டியலின மக்கள் அவர்களுக்கு எதிரி கிடையாது. எந்த காலத்திலும் வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கோ அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கோ குறுக்கே நின்றவர்கள் பட்டியலின மக்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 27 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்காக வாதாடியவர்கள், போராடியவர்கள் பட்டியலின மக்கள், அந்த சமூகத்தை சார்ந்த கட்சிகள், தலைவர்கள். விபி சிங் இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது, மண்டல ஆணைய பரிந்துரை ஏற்று அந்த இடஒதுக்கீடு வந்த போது கூட இருந்து அதற்கு மிகப்பெரிய துணை புரிந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். அப்போ ஒரு வரலாறு இருக்கு. அப்போ எதிரியே இல்லை, ஆனால் எதிரியா பார்க்குறாங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிரியாக இருப்பவர்கள் யார்? முன்னேறிய வகுப்பினர், பாஜக உள்ளிட்ட RSS சக்திகள். அப்போ அவங்களை நோக்கில நீங்க உங்களுடைய அரசியலை கூர்மைப்படுத்தணும்.
ஆனால் நீங்கள் அப்படி போகாமல் வண்டியை திருப்பி இப்படி விட்டு இல்லாத எதிரியை எதிரியாக காட்டி ஒரு அரசியல் செஞ்சீங்களே, அது காலத்தால் பொய்த்து போனது. மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. மக்கள் ரியலைஸ் பண்ணுறாங்கல்ல உண்மையான எதிரி யாருன்னு, காலம் காட்டி கொடுத்துரும்ல. அப்போ உண்மையான எதிரி யாருன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்கள் அவங்களோட கூட்டணி சேர துடிக்கிறீங்க, அவங்க அரசியலுக்கு பின்னால் போய் நிற்கிறீங்க, அவங்கள வலுப்படுத்துறதுக்கு துடிக்கிறீங்கும் போது அதே நேரத்தில் விசிகே என்ன அரசியல் பண்ணதுன்னா, அன்னைக்கு இன்னைக்கும் பாஜக எதிர்ப்பு தான் எங்களுடைய எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு தான் எங்களுடைய எதிர்ப்பு அப்படின்னு அதை கூர்மைப்படுத்துது இந்த இடத்துல. அப்போ எங்களுடைய இளைஞர்கள் கொள்கை ரீதியில் அணி திரள்றாங்க. உங்களுடைய இளைஞர்கள் இல்லாத போலியான ஒரு எதிரியை காட்டி அதுவும் பொய்த்து போனதுனால எந்த எதிரியை நோக்கி நீங்கள் சண்டை செய்யணுமோ அந்த எதிரிகிட்டே போய் சரணடைந்து விட்டதுனால டைல்யூட் ஆயிட்டீங்க, நீர்த்து போயிட்டீங்க. உங்கள் கட்சி நீர்த்து போச்சு, உங்கள் அமைப்பு நீர்த்து போச்சு. அதை முற்கொண்டு போகிறதுக்கு உங்களால் முடியலை. அப்போ என்ன ஆகிடும், சித்தாந்தம் வலுவிழக்கிற இடத்துல, கொள்கை வலுவிழக்கிற இடத்துல தனிப்பட்ட முரண்பாடுகள் தலை தூக்கும், நிர்வாக சண்டைகள் தலை தூக்கும். எல்லா கட்சிக்குள்ளேயும் தனிப்பட்ட முரண்பாடுகள் இருக்கும், நிர்வாக சண்டைகள் இருக்கும். அது தலை தூக்காமல் எப்போ கட்சி மேலெழுந்து போகும்னா கொள்கையை முன்னிறுத்தும் போது போகும். மற்ற விஷயங்கள்லாம் ரெண்டாம் பட்சம் ஆகிடும், அது பெருசாக தெரியாது. எல்லா கட்சிக்குள்ளேயும் தான் பிரச்சனை இருக்குது. ஆனால் கொள்கையை முன்னோக்கி போகும்போது அது லீட் பண்ணும். ஆனால் இங்கே கொள்கை இல்லாத இடத்துல என்ன ஆகிடும்னா தனிப்பட்ட முரண்பாடுகள் தான் கட்சியினுடைய முக்கியமான விஷயமா மாறிடும், குடும்ப சண்டைகள் தான் கட்சியினுடைய முக்கியமான விஷயமா மாறிடும். இன்னைக்கு பாமக சந்திக்கிற பிரச்சனை அதுதான். அப்புறம் பாமகவினுடைய தந்திர அரசியல் அதுவும் இப்போ எடுபடாமல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தலுக்கு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் மையமாக உட்கார்ந்துக்கிட்டு எந்த கூட்டணியிலையும் கொள்கை பூர்வமாக இடம் பிடிக்காமல், எந்த கூட்டணியோடையும் ஒரு கொள்கையை வச்சு நீண்ட காலம் பயணிக்காமல், சீட்டு பேரம் நோட்டு பேரம் இந்த மாதிரியான தனிப்பட்ட ஆதாயங்களை மட்டுமே முன்னிறுத்தி எந்த முடிவையும் எடுக்காமல் மையமாக இருந்துட்டு ஒரே நேரத்தில் 2 கட்சியோட பேசுவாங்க. கலைஞர்கிட்டையும் பேசுவாங்க, ஜெயலலிதா அம்மையார்ட்டையும் பேசுவாங்க. அந்த தலைவர்கள் மாபெரும் தலைவர்கள், பெரிய ஆளுமைகள். ஆனாலும் ராமதாஸ் விஷயத்தில் ஏமாந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட அது நடக்கலை. இன்னைக்கு திமுக தலைவராக இருக்கிறவர், அவர் எச் ராஜா சொன்ன மாதிரி இவர் கலைஞரை விட டேஞ்சர் அப்படின்னு சொன்னார்ல, அது பாமக விஷயத்திலேயே முதலமைச்சர்கிட்ட வெளிப்பட்டிருக்குது. இவர்கிட்ட இந்த நடுவில் மையமாக உட்காந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பேசி ஏமாத்துற வேலையெல்லாம் நடக்கலை. இவர் பாருங்க, இவர் பொறுப்புக்கு வந்த காலத்தில் இருந்தே பாமக வீழ ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 4-5 தேர்தலாக பாமக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது. பாமக வேற கூட்டணியில் இடம்பெற்று தொகுதிகளை வாங்கிவிட்டு வந்தாலும் அந்த தொகுதிகளில் எல்லாம் கூட்டணி கட்சி நிறுத்தாம திமுகவே நேரடியாக நின்று பாமகவை தோற்கடிக்குது. அதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் பாமகவுடைய வெயிட்டேஜ் என்ன, அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணணும், அவங்க இல்லாமலேயே எப்படி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும், அவங்க இல்லாமலே எப்படி தொடர்ந்து வெற்றி பெறணுங்கிற வித்தையை கற்று வச்சிருக்கிறார். அதனால இந்த படுத்துக்கிட்டே 50 தொகுதி ஜெயிக்கலாங்கிற ராமதாஸ் வித்தையெல்லாம் நம்ம முதலமைச்சர்கிட்ட இப்போ எடுபட மாட்டேங்குது. இது ஒரு பின்னடைவுக்கு காரணம். அவங்கள்ட்ட கொள்கை இல்லாமல் போனது ஒரு பின்னடைவுக்கு காரணம். அசல் எதிரியை விட்டு தோழனையே நண்பனையே எதிரியாக காட்டியது இன்னொரு பின்னடைவுக்கு காரணம். அந்த மையமாக இருந்துட்டு 2 பக்கமும் அரசியல் பேசி 2 பக்கம் பேரம் பேசி கடைசியில் படிகிற இடத்துல போய் கூட்டணி வச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பக்க கதவை நம்முடைய முதலமைச்சர் நிரந்தரமாக சாத்தி விட்டதுனால அந்த பேர வலிமை குறைஞ்சு போச்சு. அந்த அரசியல் அவங்களால செய்ய முடியாமல் முட்டு சந்துக்கு வந்துட்டாங்க. இதுவும் ஒரு காரணம். இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த கட்சிக்குள்ளே இன்னைக்கு எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. எங்கள் தலைவர் திரும்ப திரும்ப சொல்கிறது, எதிரி அழிஞ்சு போகணும், எதிரி இல்லாமல் போயிடணும், எதிரி ஒளிஞ்சு போயிடணும்னு ஒருபோதும் சொல்ல மாட்டார். எதிரி ஜனநாயகப்படணும்னு தான் சொல்கிறார். பாமகவும் ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும், சமூக நீதி பாதைக்கு திரும்ப வேண்டும், எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லுகிற பாதைக்கு திரும்ப வேண்டும். இந்த குடும்ப ஆதிக்கம், குடும்ப அரசியல் அது கருத்துக்கு நன்மை பயத்தா பரவாயில்ல, கொண்ட கொள்கைக்கு சமூக நீதி கொள்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய தலைமையாக அமைஞ்சா பரவாயில்ல. ஆனால் அது பிற்போக்கு தலைமையாகவும், அது சாதியவாதத்தை தூக்கி பிடிக்கிற தலைமையாகவும், அது மதவாதத்திற்கு துணை போகிற தலைமையாகவும் அமைகிறது தான் இன்னைக்கு பெரிய டேஞ்சராக இருக்குது. அன்புமணி ஒரு இளைஞர், அவர் ஒரு புதிய சக்தியாக தமிழ்நாடு தாங்கி இருக்கக்கூடிய கருத்தியலுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு வாரிசாக வந்தால் அது வாரிசு நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் நெருப்பில் பிறந்தவர்கள்ங்கிறார், சாதி என்பது அழகிய சொல்லுங்கிறார். அப்போ இப்படி பேசக்கூடியவர் இளையவர் என்பதற்காகவும் வாரிசு என்பதற்காகவும் தூக்கி கொஞ்சம் முடியுமா? இப்போ உதயநிதி வாரிசாக தான் இருக்கார். அவர் என்ன பேசுகிறாரு, அவர் திராவிட இயக்க கொள்கையை பேசுகிறார், அவர் பெரியாரிய கொள்கையை பேசுகிறார், அவர் பிற்போக்கு கருத்துக்களை பேசலை.
அப்போ இதுல வாரிசு அப்படின்னு பார்த்து எதிர்க்கிறதா அல்லது அவங்க பேசக்கூடிய அரசியலை வைத்து எதிர்க்கிறதான்னு பார்த்தா வாரிசு அப்படிங்கிறதுக்காக நம்ம எதிர்க்க முடியாது. அவங்க பேசக்கூடிய அரசியல் எது என்பதை பார்த்தா நம்ம எதிர்க்க முடியும். அந்த அடிப்படையில் எதிர்ப்பதோ ஆதரிப்பதோ இன்னைக்கு பாமகவுடைய அரசியல் என்பது அது ஏறத்தாழ தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து அந்நியப்பட்ட ஒரு அரசியலாக மாறிவிட்டது. வன்னிய மக்கள்கிட்ட இருந்தே அந்நியப்படுகிற ஒரு அரசியலாக மாறிக்கொண்டிருக்கு. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.